அது ஆண்டவரே, இதுவரை நான் அப்படி இருந்துட்டேன்ப்பா. இனிமேல் உம்முடைய கொலைப்பழியில், உம்முடைய ரத்த பழியில் அப்பா எனக்கு பங்கு இருக்கக்கூடாதுப்பா. எனக்கு பங்கு இருக்கக்கூடாதுப்பா. நான் உம்மை காட்டி கொடுக்கக்கூடாதுப்பா. நான் உம்மை சிலுவையில் அறையக்கூடாதுப்பா. நான் உமக்கு கைகளில் ஆணி கொடுக்கக்கூடாதுப்பா. நான் உமது கால்களில் ஆணி கொடுக்கக்கூடாதுப்பா. நான் உங்கள் உடம்புல கசையடிகளை கொடுக்கக்கூடாதுப்பா. நான் கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. நான் கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. நான் கொடுக்கக்கூடாது. உங்களது பார்வையில் பிரியம் இருக்கணும். நீங்க என்ன பார்க்கும்போது உங்களது பார்வையில் எனக்கு பிரியம் இருக்கணும் ஆண்டவரே. எனக்கு நேசம் இருக்கணும். இவன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் நீங்க சொல்லணும் ஆண்டவரே. என்னை பார்த்து இவன் மேல நான் பிரியமா இருக்கிறேன், இவன் என்னுடைய நேசகுமாரன் என்று எங்களை பார்த்து சொல்லணும் ஆண்டவரே. நாங்கள் பாவத்தின் பக்கம் நாங்கள் போக மாட்டோம்ப்பா. பாவத்தின் பக்கம் நாங்கள் போகக்கூடாது. எங்கள் பலவீனத்தை எல்லாம் அப்படியே நாங்கள் திறந்து கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்கள் பலவீனத்தை நான் திறந்து கொடுக்குறோம். உங்கள் முன்னாடி எங்கள் பலவீனத்தை நாங்கள் திறந்து கொடுக்குறோம் ராஜா. இதில் உமது மகிமை பூரணமாய் விளங்கட்டும். பவுலடிகளார் சொல்லுகிறார், நான் எதை செய்ய வேண்டாம் என்று விரும்புகிறேன் அதையே நான் செய்கிறேன். இந்த பாரமுள்ள பாவமுள்ள சரீரத்திலிருந்து என்னை விடுவிப்பவன் யார் என்று அவர் கேட்கிறார். பவுல் கேட்கிறார் ரோமேரிலே, இந்த பாவமான சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்கிறவர் யார் என்று அவர் பவுல் கேட்கிறார். அது போலதான் நாங்களும் கேட்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் நினைக்கிறோம், பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அந்த பலவீனத்தில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நமக்கு விரோதமான பாவம் எதையும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதையே நாங்கள் திரும்ப திரும்ப செய்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு முறை தவறு செய்யும் பொழுது, ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் பொழுது மீண்டும் 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 நாங்கள் உம்மை சிலுவையில் அறைகிறோம். உமக்கு கைகளில் ஆணிகளை கொடுக்கிறோம், கால்களில் ஆணிகளை கொடுக்கிறோம், கசையடிகளை கொடுக்கிறோம், எல்லாவற்றையும் நாங்கள் கொடுக்கிறோம். நாங்கள் தான் பார்த்த மக்கள்.